ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் ஒரு லாங் லீவ் கிடைக்கிற மாதிரி பொங்கல் வந்திருக்குங்க. 1 வீக் அவங்களுக்குலாம் லீவு. இந்த விலாகில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே நாங்கள் போகி பண்டிகை நைட்டு கோலம் போட ஆரம்பிச்சிருவோங்க. 8 மணிக்கு மேலே கோலம் போட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு போடணும், சரியா? இதுக்கு போட்டா அதுக்கு போட்டா அதுக்கு அதுக்கு போட்டா அதுக்கு இதுக்கு போட்டா அதுக்கு போட்டா. குட்டீஸ் எல்லாமே சேர்ந்துட்டு கோலம் போடுறதில் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சி குட்டி 2 கோலம் கலர் கொடுத்தாளுங்க. ஒரு குட்டி கோலம் அவளாவே ட்ரை பண்ணா. கனிஷ்காவும் அவளாவே ஒரு கோலம் ட்ரை பண்ணாளுங்க. எட்டு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க. ஒரு 11:30 வரைக்கும் இது போய்கிட்டே இருந்துச்சு. எங்கே கேப் கிடைச்சாலும் இங்கே ஒரு கோலம் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுங்க குட்டீஸு. இதுக்கு மேலே போட வேண்டாம் கண்ணுங்களா, போதும் உள்ளே போல வாங்கன்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. அடுத்த நாள் காலையில் சூரியன் பொங்கலுக்குங்க. ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திருச்சு பொங்கல்லாம் வச்சு 6:30க்கெலாம் ரெடி பண்ணியாச்சுங்க. சாமி கும்பிட்றது மட்டும் 7 o'clock மேலே கும்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குட்டீஸ்லாம் கோலம் போட்டு டயர்டாகி தூங்கினதில் காலைல எழுந்திரிக்கவே முடியலைங்க. அவங்கள 7 o'clock தான் எழுந்திரிச்சாங்க. அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு கிளம்பிட்டு சாமி படையெல்லாம் போட்டுட்டு ஒரு 8க்கு மேலே சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சு சிறப்பாக சாமிக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. சூரியன் பொங்கல் வச்சு சாமி படைச்சதுக்கப்புறமா அம்மாச்சி ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. வருஷம் இங்கே விளையாட்டு போட்டி கரெக்டாக சூரியன் பொங்கல் அன்றைக்கி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் சூரியன் பொங்கல் அன்றைக்கி விளையாட்டு போட்டின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டீஸ்க்கெலாம் ஒரே குஷிங்க, விளையாட்டு போட்டியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விளையாட்டு போட்டி கரெக்டாக 1 மணிக்கு மதியம் ஆரம்பித்தாங்கங்க. 1 மணின்னு சொல்லியிருந்தாங்க. குட்டீஸில் 1 மணி எப்படா ஆகும் போகலான்ட்டு கரெக்டாக இழுத்துட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிண்ணத்தில் காயின் போடுற போட்டி தாங்க வச்சாங்க. ஒரு பெரிய பவுலில் தண்ணி இருக்குங்க, நடுவில் ஒரு கிண்ணம் அது மேலே ஃப்ளோட் ஆகும். கரெக்டாக நம்ம போடுற காயின் அந்த கிண்ணத்துக்குள்ளே விழுகணும். இந்த போட்டி தாங்க எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் தண்ணிக்குள்ளே காயின் விழுகுது, ஆனால் கரெக்டாக கிண்ணத்துக்குள்ளே விழுகவே இல்லை. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. சரி, இந்த கேம்லேயே ரொம்ப டைம் போகுதுன்ட்டு அடுத்த கேமுக்கு போயாச்சுங்க. மற்ற கேம்லாம் வைக்க டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொறுத்துங்க பாருங்க, இந்த பிரச்சனைலாம் அதுவாட்டு ஓடுங்க. அவ்வளோதான், ஒருவரா எடுத்துருவாங்க. இப்படி பொறுமையா போக்குறேங்க, பொறுமையா போ. இந்த பக்கம் ஒரு பாலம் கரெக்டாக பாலா பண்ணி போகணும். ஒரு பாலம் எடுத்துட்டு போட்டாங்க. தம்பி பிரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ரொம்ப சின்ன குட்டீஸ்லாம் அழகாக பொட்டேட்டோ கேதரிங் விளையாண்டாங்க. 1 2 3 ஃபாஸ்ட் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரணும். நன்றி ஃபாஸ்ட். ஒரு பக்கம் தூக்கி போடக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டுமே கரெக்டாக போயிருங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக பாருங்க. யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு கரெக்டாக சொல்லணும்.
அப்போ ஒண்ணு எடுத்துருக்கோம். மொத்தம் 5 பந்து 5. தம்பி தூக்கி போடக்கூடாது. தூக்கி போட்டா பார்த்து 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 நம்ம பசங்க இல்லைங்க. ஃபாஸ்ட் 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 இங்கேருந்து எது ஃபர்ஸ்ட் தான். ஃபாஸ்ட் 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 அந்த நேரத்துல கரெக்டா பாக்குறது செகண்ட் தேர்ட். தம்பி ஊதுங்க, அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட். ஊதுங்க பார்க்கலாம். ஊதுங்க, அருமையா ஊதுங்க ஊதுங்க ஊதுங்க. வெடிக்கணும் வெடிக்கணும். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. குழந்தைங்க ஊதுறாங்க, உற்சாகப்படுத்துங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துங்க. அதுக்கு நடுவில் பாப்பா ஃபர்ஸ்ட் பேர் சொல்றா. ஸ்பூனு லெமன் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஸ்பூன் பாருங்க. அழகா இருக்கு. ஜோரா கை தட்டுங்க. கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. பிரைஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டே பரிசு. ரெண்டு பரிசு. ரெண்டே தம்பி இங்க பாருங்க. லைன் எடுங்கடா. சூதானமா நில்லுங்க. அப்புறம் சிக்கல் நிறைய இருக்குது. அந்த பக்கம் பார்த்து நில்லுங்க. வந்து தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா வெற்றி. மெதுவா 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 பார்த்து வந்து நல்லா பிள்ளைங்க படிக்கிறாங்க. கிளாப் பண்ணுங்க. தம்பி கொஞ்சம் நெருங்கி நின்று உற்சாகப்படுத்துங்க. நல்லா சேர் விட்டு அநியாயத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறீங்களா? தம்பி இறக்கிக்கங்க. ஏய் தம்பி ரெண்டு எண்டு மட்டும் பார்க்காதீங்க, நடுவுல பாருங்கடா. தம்பி கொஞ்சம் கீழே இறக்கி விளையாட்டு காட்டுங்க. குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிருவாங்க. நீங்க ரொம்ப ஹைட்டா அங்க வர கையில பிடிக்குது. கையில பாப்பா, கையில பிடிக்க கூடாது யாரும். கைய பின்னாடி கட்டுங்க. கைய பின்னாடி கட்டுங்க. அது முடியாது. தம்பி கொஞ்சம் டவுன் பண்ணி விளையாட்டு காட்டுங்க. ஏய் பாப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ். உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்தினா எல்லாரும் வேகமா பண்ணிருக்காங்க. எல்லாம் மெதுவா விட்டுங்க. எல்லாம் வெளியில போகுது. உள்ள பாத்து போக மாட்டேங்குது. இந்த சேர் கொண்டு பக்கத்துல ஓட்டு உற்சாகப்படுத்துங்க. அங்க 1 கிலோமீட்டர் கிட்ட போய் யாரும் கேட்க மாட்டேங்குது. பக்கத்துல வாங்க. நல்லா கிட்ட போட்டு உற்சாகப்படுத்துங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஒரு ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுத்தா தான் உங்களுக்கு விளையாடுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு எனர்ஜி கொடுங்க. சூப்பர் சூப்பர். மெதுவா வாங்க. தண்ணி நிறைய கொண்டு வாங்க. பாட்டில் வெளியே கையில ஊத்திட்டு போங்க. வந்துகிட்டே இருக்கலாம். பாட்டில் வந்துச்சு. ஒரு பாட்டில் மட்டும் கவனமா பாருங்க. தம்பி பாத்து புடிச்சுங்க. அசால்ட்டா விட்டுறாதீங்க. தம்பி அந்த தம்பி வரும்போது கொஞ்சம் பொறுமையா வாங்க. விறுவிறுப்பான ஆண்களுக்கான போட்டிகள். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. தண்ணி ஊத்தாங்க. எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் வேகமா ஓடுங்க. இப்படி இருந்தாலும் பகிர்ந்து முதல் பிரச்சனை இருக்கு. ஆனா தண்ணி எல்லாம் கீழே தான் போகுது. சூப்பர். வெரி குட் வெரி குட். தம்பி எல்லாம் பாட்டு நல்லா பிடிங்க. தம்பி குகன் உன் பாட்டு கொஞ்சம் முன்னாடி என்ன கரெக்டா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வரும். தூக்கி வைங்க. 4 பேர் 4 பக்கம் வாட்ச் பண்ணுங்க. அவுட் சொன்னா வெளியில விழுந்துடணும். அவுட் சொன்னா வெளியில விழுந்துடணும். ஓகே. கால் விழுந்துற போகுது. சூதானா அவ்வளவுதான். கால் விழுந்துற போகுது. சூதானா கால் விழுந்துற போகுது. சூதானா அவ்வளவுதான். தம்பிக்கு போட்டி ஆள் இருக்குங்க. 3 பேர் தானே இருக்காங்க. தம்பி போட்டி. தம்பி மாதிரியே நான் பார்க்கலாம் யாருன்னு. வந்துகிட்டே இருக்குது. அருமை அருமை சூப்பர். கடுமையான போட்டி. அல்லை கல் மாதிரியே கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லை அருமை அற்புதம். ஓகே. அடுத்து போட்டி விளையாட்டார். ஓகே. ஓகே. சரியான போட்டி. நல்லா உற்சாகப்படுங்க. கடுமையான போட்டி. மிக கடுமை. தம்பி கரெக்டா எண்ணிக்கங்க. 6 சுத்து நேரா வரணும்.
நல்லா உற்சாகப்படுத்துங்க. இதுக்கு தம்பி, மேல உற்சாகப்படுத்துங்க. பிடிங்க 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 போறாங்க. இந்த குச்சி சுற்றிட்டு ஓடுற போட்டி இருக்கு பாருங்கள். குச்சி சுற்றுனதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு எல்லாம் அப்படியே கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கும். அப்பயுமே அவங்க ஓடி போய் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்கு ப்ரைஸுங்க. எல்லா குட்டீஸுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லா போட்டியிலையுமே கலந்துக்கிட்டாங்க. வருஷம் இங்கே விளையாட்டு போட்டி நடக்குங்க. எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்குவாங்க. இந்த ஒரு நாள் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும். நாள் போகிறதே தெரியலங்க. நானுமே எல்லா போட்டியிலையுமே கலந்துக்கிட்டேன். கனிஷ்காவும் தன்ஷியும் 2 பேருமே எல்லா கேம்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்கங்க. இந்த மியூசிக்கல் சேரில் கனிஷ்கா, தன்ஷி, ஒரு தம்பி, இந்த 3 பேருமே கடைசி வரைக்கும் வந்தாங்க. கடைசியாக கனிஷ்கா அதில் வின் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டீ, பிஸ்கெட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணாங்கங்க. மதியம் போனால் நைட்டு வரைக்குமே இங்கே தான் ஒரே ஆட்டம். நைட்டு டின்னருமே இங்கே தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணாங்கங்க. இது வந்து பானை உடைக்கிறது கடைசியாக ஒரு 8 மணி போல் நடந்துச்சுங்க. கிடையாது, திரும்பி தான் உடச்சு பாருங்க. நேரம் மேக்கமா நிற்காதீங்க, கிழக்கமா இல்லைல்ல, நேரம் மேக்கமா நிற்கிறாரு. மண்டே பழங்கள் தள்ளுங்க. இது வரைக்கும் பானை உடைக்க ட்ரை பண்ணதே இல்லைங்க. சரி, இந்த டைம் வந்து எனக்கு கம்பெனி 2-3 பேர் இருந்தாங்க. வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்னு ட்ரை பண்ணோம். கண்ணை இறுக்கி கட்டிட்டா எந்த டைரெக்ஷனில் போகிறோன்னே தெரியல. பானை உடைக்கிறதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆச்சு இந்த கேம் முடியறதுக்கு. வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அணிக்கு வாழ்த்துக்கள். லேடிஸ்க்குமே கயிறு இழுக்கிற போட்டி நடந்துச்சுங்க. அதில் எங்கள் டீம் வின் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி த்ரோ பால் நடந்துச்சுங்க. அதுலேயுமே எங்கள் டீம் வின் பண்ணியிருந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. கடைசியாக இது பார்த்திங்கன்னா லக்கி கேம் மாதிரி ஏபிசி மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நிற்க வச்சுட்டு குலுக்கி போட்டு எந்த லெட்டர் வருதோ அந்த லெட்டரில் இருக்க பாக்ஸில் இருக்கவங்க வெளில போயிடணும். இந்த லக்கி கேமில் கடைசியாக ஒருத்தருக்கு தாங்க ப்ரைஸு. ஒரே ரகமா ரெடியா? ரெடி. சி அவுட். A ball apple. B for ball out. B out. A வெற்றி. இந்த ஆண்டு காலையிலிருந்து இன்று சிறப்பாக நடைபெற்ற விளையாட்டு போட்டிகள் பரிசுகளை தருதோ இல்லையோ அனைவருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. வருஷத்துல ஒரு டைம் எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு இதே மாதிரி எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அதான் இரண்டாவது பரிசு நேகா, மூணாவது பரிசு தன்சிகா ஸ்ரீ. ஸ்ரீசிங்கன்னா தீரன் இளைஞர் நற்பணி மன்றம் எல்லா போட்டிகளுமே சிறப்பாக நல்லா நடத்தியிருந்தாங்க. அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்ட் 1 வீடியோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நாளைக்கு பார்ட் 2 வீடியோ பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.